ஷாப்பிங் வந்தோம், ஈரோடு வந்தோம். இன்னைக்கு அழகான ஒரு தம்பி ஒருத்தன் கிடைச்சிருக்கிறான் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இவன் பேருங்க பன்னீர்செல்வம் பார்க்கு பக்கத்தில் இங்கே விக்கின்னு அவனுக்கு பேர் வச்சிருங்க. ஈரோட்டில் பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்தில் ஒரு கடைக்கு வரும்போது கிடைச்சிது பாருங்க. இவன் பேர் விக்கி. பேர் நல்லா இருக்குதான்னு பார்த்துங்க. காது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க காது. இனிமேல்ட்டு இவன் தாங்க பெரிய வில்லங்க அவன், சரிங்களா? நம்ம ஆளுங்களே வந்து இவன் தான் பெரிய விக்கின்ற அளவு தான் பெரிய ஆளுங்க. பாருங்க எப்படிங்க அவங்க அம்மா எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. காலு, இவனுடைய நெகம், முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு குட்டி பிள்ளைய வளர்த்தணுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சூனா பானா எங்க பையன் சொல்றாங்க, இவன் பேர் வந்து சூனா பானாவா. சூனா பானா நம்ம கடிக்கிறது பாரு. எலும்பு எப்படி போட்டு இப்பவே பல்ல எத்தனுக்கு பாரு. ஆல்ரெடி எங்க வீட்ல 5 பேர் இருக்கிறாங்க. இவங்க புதுசு. போனோம்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. இது பாருங்க அப்படி இப்பவே கடிக்கணும். எல்லாம் எலும்பு கடிக்கிற மாதிரி கை விரல போட்டு கடிச்சிட்டு அப்படியே வலிக்காம அழுங்காம பல்ல இறங்காம கடிக்கிறது. என்ன வேணும் சாமி? முன்னாடி வேணும். அழுகுறான்டா. அது அவங்க ஃப்ரெண்டை விட்டுட்டு வந்துருச்சுல்ல, அவங்க அண்ணனும் தம்பியெல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுல. குட்டிக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருக்குங்க. அவன் அது எப்படியெல்லாம் ருசிக்கிறான்றது பாருங்க, நீங்களே பாருங்க. அவ்வளோ ஐஸ் அப்படியே நல்லா கூலிங்கா இருக்கு. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. பேப்பர் எடுக்காம தேடிட்டு இருக்கிறியா? கொஞ்சம் கூட இது இல்லாம அப்படியே போட்டு இப்ப பாருங்க என்ன போடுறோம் பாருங்க. பார்த்து முடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கீழே விட்டான்னு கேக்குறேன். வந்து பாருங்க. அதே பயத்தில் இருக்குது, அதை போட்டு பரட்டிட்டு இருக்காது. சாப்பிட்டு கம்னரு சாமி. குட்டிமா கம்னரு. தம்பி சாப்பிட்டோம். செக் பண்ற பாருங்க எப்படின்னு. காதெல்லாம் கிளீன் பண்ற பாருங்க. ஆய் கிளீன் பண்றலாம். மோந்து பாக்குறா. என்னமா அங்க பாரு, அதெல்லாம் பாரு கிளீன் பண்ற பாரு. அதெல்லாம் கிளீன் பண்ற பாரு. குட்டி போட்டா என்ன செய்யணுன்றது அத்தனையும் அவ செய்யற பாரு. இருந்தாலும் ஆராய்ச்சிடா, இதெல்லாம் யாரு என்னன்னு ஆராய்ச்சி. எப்படி? அவ்வளவுதான் முடிஞ்சு. காதுக்கு இதெல்லாம் பாக்குறாளா? அதை வாய் தடிச்சுடுறாள பாரு. இங்க வர்றா கண்ணெல்லாம் தடிச்சுடுறா பாரு. எல்லாம் ஆராய்ச்சி பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. இது அப்படியே நடுங்குது. இது எனக்கும் பயமா இருக்குங்க. இவன் கடிச்சிட்டானா என்ன பண்றது? குட்டிமா சரி 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 அல்ல ஆராய்ச்சிடும் அம்மா புள்ளோட அது. இல்லை காதில் பேசிக்குதம்மே சொல்லுது பாருங்க. நடுக்குது பாருங்க. பரமசாமி அவ்வளோதானா? பேசிட்டீங்களா? பேசிட்டீங்களா? இப்போ சரி ரைட்டு. சரி போது விடு போது விடு. டேய் போதும்டா கம்னரு. சரி சாமி அவ்வளோதானே, ஆராய்ச்சி முடிஞ்சது இல்லை. அதுடா வாயெல்லாம் நைக்க அதெல்லாம் சுத்தம் பண்ணதாண்டா. பாடுறா எப்பட்றா செல்லத்தை பாடுறா. பாடுறா இவ பிள்ளையாமா நடுங்குது. இதெல்லாம் இப்படி பண்ண அப்புறம் என்ன பண்ணுறது? சரி 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 பார்த்தீங்களா, வாய் சுத்தம் பண்ணிடுச்சு. அவங்க பிள்ளைய வந்து எல்லாம் சுத்தம் பண்ணுறாடாப்பா. குட்டி பிள்ளை. குட்டிமா பாவம்டா, பாவம் விக்கி குட்டி பாவம். சரி ஆமா, அது இருந்தாலும் அவன் பெண் இல்லை, அது தெரியுமில்ல. உடனே சொன்னதுமே பாரு அவளுக்கு. சரி 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 வெரி குட் வெரி குட். பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க விஷயம். இன்னைக்கு வந்து இதை புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறோம். விக்கிங்க இவ பேர். பழைய பிள்ளைங்க எங்கள் பிள்ளை ஒரு பிள்ளை விக்கி வளர்த்திருந்தோம். சரி சரி சாமி. பார்த்துக்க சாமி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எல்லாம் தொடச்சுடுறாடா சாமி. பாசம் பொழிதுரா 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 பொழிதுரா. பாருங்க எப்படின்னு பாருங்க. நாட்டு நாய்க்கும் நம்ம ஹைபிரிட் நாய்க்கும் வித்தியாசம் பாருங்க எப்படின்னு பாருங்க. ஏன்னா இவளுக்கு கிறுக்கு பிடிச்சிருங்க சில நேரத்துல. ஆபரேஷன் பண்ணியாச்சுங்க இதுக்கு. இருந்தாலும்
அந்த உண்மையான பாசம் என்னன்றது பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட பின்னால் இந்த குட்டிங்களெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து எல்லா நாய்களுக்கும் உண்டுங்க. ஆனால் இருந்தாலும் இது குட்டி போடாமையே இதோடைய வயசு கம்மி தாங்க. இது ஒரு 7-8 மாதம் தாங்க இருக்குது, அதிகம் கிடையாது. இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ எல்லா நாய்களும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோங்க. இது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா 5000 ரூபா செலவாகும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. பண்ணிட்டோம்னா லைஃப் ஃபுல்லாக எந்த தொந்தரவும் கிடையாது. உங்களுக்கு தெரு நாய் கிடைச்சாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு நம்பரை கொடுக்குறேன், டாக்டர் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச பொட்ட நாய்களாம் பிடிச்சிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. தெருவில் நாய் வந்து நிறைய சுத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு சௌரியமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்க. சரி போதும் சாமி, போதுண்ணா, பயந்துக்கோ குட்டி பிள்ளை. சரி போ, அம்மா கொடுப்போம். இவ்வளோதாங்க விஷயம். நாளை சந்திக்கலாங்க. இங்கே பாருங்க டேஸ் எப்படி இருக்குது பாருங்க, பெருக்காங்குட்டியா மாதிரி பெருக்காங்குட்டியாட்டம் பாருங்க. வெட்டி பிடிக்கிற பாருங்க. நல்லா இருக்குங்களா பாருங்க. நல்லா இருந்து பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ரொம்ப நாளுடைய ஆசைங்க எனக்கு இந்த 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 ஃபீட்ஸ் வாங்குறதுக்கு. இங்கே பாருங்க கடிச்சு பாருங்க எப்படின்னு. கடிக்கிறது இல்லைங்க, சும்மா அது அப்படியே. அதனால் இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக போனேன். இன்றைக்கி மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ஒன்று இருந்தது, 2 இருந்ததுங்க அந்த கடையில். இப்போ இது மேலே ஒரு பிரின்னு வச்சுங்களேன். ரொம்ப நாளாக அது விட்டு போனதை மீண்டும் கனெக்ட் பண்ணலான்ட்டுங்க. இப்போ தங்கமுடி சாமி, தங்கமுடி போவனு விட்டு பாவம் சாமி. சரி என்ன தான் உனக்கு ஆசை? குஞ்சியாச்சு இல்லை, விட்டுலாம் விடுங்க. அப்பா இப்போ தான் முடிஞ்சதுங்க, இன்னும் விடலை, ஆசை விடலைங்க. பாருங்க எப்படின்னு. சரி சாமி, சரி போங்க. சரி போதும்டா. அட குட்டிமா, விக்கி குட்டி போதும் சாமி, போதண்டி போவனு. ஐஸ்கிரீம் போதும்ல சாமி. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். படுத்துட்டாங்க. இவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க. சந்தோஷம். பயமாகவும் இருக்குங்க எனக்கு. திடீர்னு குறவலையை பிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? நம்ப முடியாதுங்க. இவன் கிரிக்கிங்க. என்னவே கடிக்கிறதுக்கு வந்துடுவா. ஒரு நாளைக்கு அவங்க அம்மாவை கடிக்கிறதுக்கு போவேன். ஏன்னா இந்த கிரிப்புளியை வச்சு நான் என்ன பண்ணுறது? என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ தான் அந்த நடுக்கு நின்றுருக்குங்க. பயமெல்லாம் கொஞ்சம் போயிருக்குது. இப்போ சரியாக போயிருங்க. இனிமேல்ட்டு நம்மளுடைய சேனலில் இவ்வளோ ஒரு உறுப்பினர் ஆயிடுறா. அப்படி குட்டி பிள்ளையோட விக்கி பிள்ளை ஆயிடுறா. சரிங்களா? குட்டிமா, விக்கி விக்கி எங்கே பண்ணுது? என்ன செய்யுதுங்க? விக்கி என்ன பண்ணுதுங்க பாருங்க. போதுண்டா, இந்த அறிவுலாம் இருக்குது பாருமா. சரி, பூச்சி இருக்குதா எடுத்து பார்க்குறாங்க. காதுக்குள்ளார ஒரு பூச்சி, மேலே ஒரு பூச்சி தான். இதுக்கு விக்கின்னு வைக்கலான் இருக்கிறேங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வேறு எதனா வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். பாருங்க விக்கி குட்டி, விக்கிமா அங்கே பார். விக்கிமா டாட்டா பாய் செய்யோ. சிச்சி இவளுக்கு இல்லாமல் அங்கே பாருங்க. இவ்வளோ பாருங்க எப்படின்னு. என்ன வேணும் சாமி? அண்ணன் வேணும், நாய்க்குட்டி வேணுமா? அண்ணன் வேணும், பிள்ளையா அது. இங்க பாருங்க. அந்த செம்மிக்கிட்டு விடுங்க. செம்மி இங்க வா. சிச்சிமாடா, சிச்சிமா. அது புள்ள, அது குட்டின்னு நினைச்சிட்டேன்.